Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் எப்படி உங்களோட பிக்சரை வச்சு அவி பிளேயரில் வந்து கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் எந்தெந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறேன், அது எப்படி கிளிக் பண்ணால் எப்படி வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து வரும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகி தான் வரும். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட அவி பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அவி பிளேயர் ஓப்பன் பண்ணேன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்கள்கிட்ட அவி பிளேயர் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவி பிளேயர் ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக 9 பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதில் லோடு ஃப்ரம் ஃபைல்னு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு போய்க்கிங்க. அப்படி இல்லைனா ஃபைல் மேனேஜருக்கு போய்க்கிங்க. டேரெக்டாக டவுன்லோட் அப்படின்றதில் இருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது, லோடு எரர்னு தான் வரும். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்து போய்க்கிங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு உங்களோட நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு வந்து போயிருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போயிடுறேன். எப்படி இருக்கும் அப்படின்னா விசுவலைசர் 18க்கு ப்ராக்கெட் போட்டு 22 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 18க்கு ப்ராக்கெட் போட்டு 2 இருக்கும். இப்போ வந்து ஓகே கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து விசுவலைசர் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அழகாக அப்படி ஒரு ரவுண்டு போட்டு நிற்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் எப்படி ஃபோட்டோ வந்து மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ வந்து மாற்ற சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா இந்த விசுவலைசர்லாம் முக்கியமானதே ஃபோட்டோ மட்டும் தான், வேறு எதுவுமே வந்து தேவையில்லை. ஈஸியாக வந்து ஃபோட்டோ வந்து மாற்றிடலாம். அந்த பென்சில் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த குட்டி 9 பாக்ஸ் பக்கத்தில் பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லிட்டு இருக்கும் ஜென்ரலுக்கு கீழே. அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜுக்குள்ளே வந்து போங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு சொல்லித்தரனால அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 2 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம். நம்ம ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு ஃபோட்டோ எப்படின்னா மறுபடியும் பென்சிலை கிளிக் பண்ணிக்கிங்க. காம்போசிஷன் 3ல் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இமேஜுக்குள்ளே வந்து போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் பிக் இமேஜுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கல்ல அதே ஃபோட்டோ தான் திருப்பி வந்து ஆட் பண்ணணும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து வந்துடும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டணுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு செம்மையாக இருக்கும் பாருங்களேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ப்ளே ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட்டுக்கான சைஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. வீடியோ வித்து பார்த்தீங்கன்னா 1080க்கு இருக்கணும். வீடியோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1350க்கு இருக்கணும். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எல்லாமே கரெக்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸு, அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் கரெக்டாக அந்த சாங்குக்குள்ளே நோட் பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக யூனிவர்சிட்டி எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான், அழகாக வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். என்கிட்ட இந்த வீடியோவுக்கு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்களே அழகாக வந்து ஒரு விசுவலைசர் அவி பிளேயரில் வந்து மேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.